ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நேற்று வீட்டுக்கு வரக்கு 11 மணி ஆகிட்டு பட்டுங்க. இந்த அரிசி வந்து டப்பாவில் தட்டுறதுக்கு டைமே கிடைக்கல. வாங்கப்போ தட்டிடலாம். மொத்தமாக பைக்கில் கொண்டு வர முடியல. இது முந்தா நேற்று கொண்டாந்த அரிசி, இது நேற்று கொண்டாந்த அரிசி ரெண்டாக பிரித்து கொண்டாந்துட்டேன். அப்போ இந்த அரிசியை தான் இதில் தட்டணும். இதுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இது வேறு டப்பாவில் தட்டி வைக்கலாம். இந்த அரிசி எனக்கு 2லேருந்து 2.5 மாதம் தாராளம் ஒழுங்கான வைக்கிறோம். மோஸ்ட்லி சப்பாத்தி நிறைய பண்ணுவோம். இப்போ சாப்பாட்டுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம். இது 1 கிளாஸ் போதும். இது வந்து பாஸ்மதி ரைஸு குறையதான் இருக்குது. இந்த டப்பாவில் தட்டிடலாம். பாஸ்மதி ரைஸ் எதுக்கு வாங்கி வச்சுருக்கான்னு, சிக்கன் பண்ணும் போதெல்லாம் நான் ஜீரா ரைஸ் பண்ணுவோம். அதுக்காக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த அரிசி இதில் தட்டிடலாம். இந்த டப்பாவில் தட்டிட்டேன். இப்போ இதுலையும் தட்டிட்டேன். மழை வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு 50 கிலோ அரிசி வாங்கி சேர்த்து வச்சிடணும். மழை வந்துட்டு எங்களை அரிசி அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வர கஷ்டமாயிரும். மழையில் நனைஞ்சிரும். அடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு டப்பா உள்ளே தட்டி வச்சிடணும். இந்த சிலிண்டர் காலி ஆகிட்டு முந்தானி தான் மாட்டினேன். வேறு சிலிண்டர் புக் பண்ணணும். இந்த டப்பா ஃபுல்லாக இந்த பிஸ்கியோட சாப்பாடு தட்டி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிஸ்கி சாப்பாடு அப்போ தீராது இந்த டப்பாவில் எடுத்துப்பேன். சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன். பாப்பா கொஞ்சம் சாப்பாடு வச்சிடலாம். குக்கரில் சாப்பாடும் வச்சு